வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நம்ம இது வரைக்கும் இல்லைன்னா இதுவரை, இவ்வளவு நேரம், இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த, இது வரைக்கும் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா. இப்ப இது வரைக்கும், இதுவரை, இவ்வளவு நேரம், இது மூணுக்குமே ஒரே வேர்டு இங்கிலீஷ்ல so far. சோஃபார்னா இவ்வளவு நேரமா, இல்லைன்னா இதுவரை, இல்லைன்னா இது வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுக்குதான் சோஃபார். இப்போ இந்த சோஃபாரை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா. இந்த சோஃபார் வந்து மேக்சிமம் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஓகேவா. பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்த மாட்டோம். அப்ப சோஃபார் அப்படின்னா எவ்வளவு நேரமா நீ எங்க இருந்த, இது வரைக்கும் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த, இவ்வளவு நேரமா இப்பதான் போயிட்டு இருக்கிறியா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா. அதுக்குதான் நம்ம சோஃபார் பயன்படுத்துவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, நம்ம இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருக்காங்க. என்னென்ன இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு 3 பிளேஸோ அது வந்து 2 பிளேஸோ சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இவ்வளோ நேரமா இவ்வளோதான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போ பாருங்க, அவங்க என்ன இவ்வளோ நேரமா நாங்கள் 3 இடத்த மட்டும்தான் பார்த்துருக்குறோம், இவ்வளோ நேரமாவே நாங்கள் 3 பிளேஸை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. நாங்கள், நாங்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வி. ஓகேவா. வி, வி சப்ஜெக்டா வரும்போது ஹாவ் தான் வரணும். வி ஹாவ். ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஐ, வி, யூ, தேலாம் வந்ததுன்னா ஹாவ் வரும். அதுக்கப்புறம் verb 3 வரும். ஹி, ஷி, இட்டு, எனி நேம் வந்துன்னா ஹேஸ் கூட verb 3 வரும். ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். இப்போ வி ஹாவ் பார்த்துருக்குறோம், பிளேஸை பார்த்துருக்குறோம், விசிட் பண்ண தானே போயிருக்கிறோம். இப்போ விசிட்டட், விசிட்டுங்கிறது வேர்பு, அது கூட இடி ஆட் பண்ணிக்கிறோம். இதான் verb 3. we have visited, நாங்க பார்த்திருக்கிறோம். எத்தனை பார்த்திருக்கிறோம்? 3 places. 3 places. எது வரைக்கும்? இவ்வளவு நேரமா. so far, so far, இவ்வளவு நேரமா நாங்க 3 இடத்த பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்போ so far அப்படின்னா இவ்வளவு நேரமா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, காட் இட். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு ஏத்தார் போல ஹாவோ அல்லது ஹாஸோ வருவாங்க. அதுக்கப்புறம் verb 3 தான் போடணும். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ பாருங்க, இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன், இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா ஹாவ் பிளஸ் verb 3, லாஸ்டா so far சேர்த்துக்கலாம். ஓகேவா. ஹி, ஷி, இட்டு, எனி நேம்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஹேஸ் கூட verb 3. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதே கொஸ்டினா கேட்கும் பொழுது பாருங்க, முதல்ல சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹாவ், இவங்க தான் ஹெல்பிங் verb. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்ததுன்னா அது ஸ்டேட்மெண்ட். கொஸ்டினா கேட்கும்போது இந்த ஹாவ் முன்னாடி வந்துருவாங்க, சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுவாங்க. பாருங்க, ஹாவோ அல்லது ஹேஸோ இவங்க ஹெல்பிங் verb, இவங்களும் ஹெல்பிங் verb. இது ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம், ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். ஹாவோ அல்லது ஹேஸோ ஃபர்ஸ்ட் வருவாங்க. சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமான்னு பார்த்துக்கணும். அப்புறமா சப்ஜெக்ட், அடுத்தது verb 3. இது கொஸ்டின், லாஸ்டா கொஸ்டின் மார்க். ஓகேவா. இப்போ இதன் அடிப்படையில தான் நம்ம சோஃபாரை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க. ஒரு சென்டென்ஸும் ஒரு கொஸ்டினும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸே எடுத்துக்கலாம். வந்து என்ன பார்த்தோம், நாங்க இது வரைக்கும் 3 இடத்த தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. we have visited, சப்ஜெக்ட், அதுக்கு ஏத்த மாதிரி ஹெல்பிங் verb, அதுக்கப்புறம் verb 3. we have visited 3 places so far. இது வரைக்கும் நாங்க 3 இடங்களை பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. இதையே கொஸ்டினா கேட்க போறோம். நீங்க இது வரைக்கும் 3 இடம் தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் பொழுது இந்த ஹாவ் முன்னாடி வந்துருவாங்க, இந்த வி பின்னாடி போயிடுவாங்க. ஓகேவா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாவ்
இந்த இடத்துல நாங்க பார்த்துருக்குறோம்னு சொல்றோம். இப்ப நம்ம கொஸ்டினா கேட்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்க நீங்க இது வரைக்கும் 3 இடத்த தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா நம்ம கொஸ்டினா கேட்போம். அப்ப have you visited 3 places so far? இவ்வளோ நேரமா நீங்க 3 இடத்த தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, காட் இட். இது ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டின். ஓகே, shall we go to the next sentence? இப்போ பாருங்க, நான் இப்போ நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கேட்பாங்க, நீ எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க இது வரைக்கும் நீ எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க அப்படின்னு கொஸ்டினா கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம்? நான் இது வரைக்கும் 2 சாப்டர் தான் படிச்சிருக்கேன், இல்லை நான் இது வரைக்கும் 5 சாப்டர் படிச்சிருக்கேன், இல்லை இது வரைக்கும் நான் 1 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவோ அல்லது ஹேஸோ வருவாங்க. ஐ ஹாவ் முடிச்சிருக்கிறேன், ஐ ஹாவ் ஃபினிஷ்டு. ஃபினிஷ் தான் அந்த இடத்துல வேர்பு. நம்ம அவங்க கூட ed ஆட் பண்ணிட்டா verb 3 இது. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு, நான் முடிச்சிருக்கிறேன். எத்தனை முடிச்சிருக்கேன்? 2 chapters. 2 chapters. எது வரைக்கும்? இது வரைக்கும், so far. ஓகே, நான் இது வரைக்கும் 2 chapters முடிச்சிருக்கேன் அப்படிங்கறத ஐ ஹாவ் ஃபினிஷ்டு 2 chapters so far. இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இப்ப கொஸ்டின், இதை வந்து கொஸ்டினா மாத்த போறோம். நீ இது வரைக்கும் எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க, எத்தனை சாப்டர் நீ இது வரைக்கும் முடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இப்ப பாருங்க, எத்தனை சாப்டர், how many chapters, how many chapters have you finished so far? அவ்வளவுதான். பாருங்க, இயல்பாவே நம்ம ஃபர்ஸ்ட் have, அடுத்தது சப்ஜெக்ட் சேர்ப்போம் இல்லைங்களா. இது வந்து how many WH கொஸ்டின்ங்கிறதுனால அவங்கள ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். how many chapters have you finished so far? இது வரைக்கும் நீ எத்தனை சாப்டர் முடிச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறோம். ஓகே, காட் இட். இது கேள்வி, இது பதில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த சோஃபாரை ஃபர்ஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம், இல்லை லாஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம். சோஃபார் எங்களுக்கு, we have no, எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். என்ன இல்லை? we have no problems. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா? so far வந்து present perfect continuous perfect டென்ஸுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டோம், முன்னாடியே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்றது so far we have no problems. ஓகே, got it. நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படி ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோஃபா எல்லாம், எவ்ரிதிங் இஸ் ஓகே. இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும். so far everything is okay. Okay, got it. Shall we go to the next sentence? next பாருங்க, இது வரைக்கும் அவன் நல்லா தான் செய்து கொண்டு இருக்கிறாள். இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. இப்போ ஒரு டிராயிங் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ கேட்பாங்க, இப்போ ஹெட் மாஸ்டர் கேட்பாங்க, எப்படி அந்த பொண்ணு எப்படி டிராயிங் நல்லா பண்ணிட்டு இருக்காளா? இது வரைக்கும் அவன் நல்லா தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா. அப்ப யார் சப்ஜெக்ட்? அவள். she is, செய்யறதுக்கு do கூட ing ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறோம். she is doing, நல்லா செய்யறா. she is doing well so far. இது வரைக்கும் அவ நல்லா தான் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறோம்.
she is doing well so far. Okay, got it? இப்போ ஒருவேளை இப்போ டிராயிங் போட்டிலாம் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு எப்படி செஞ்சிருக்கிறா? நல்லா செய்து இருக்கிறாள். செய்து இருக்கிறாள் முடிஞ்சு போன விஷயம் தானே அது. பிரசன்ட், இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னமும் அவ நல்லா வரைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு இது. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஹெட் மாஸ்டர் கேக்குறாங்க, அந்த பொண்ணு நல்லா செஞ்சிருக்காளா? நல்லா செஞ்சு இருக்கிறா, நல்லா செய்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது எப்படி மாறும் அப்படின்னா, ஷீக்கு ஏத்த மாதிரி ஹேஸோ ஹாவோ வரணும் இல்லைங்களா? ஹாவ் ஹேஸ் வந்தாதான் அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, she has verb கூட V3 ஆட் பண்றோம். she has done, நல்லா தான் செஞ்சிருக்கிறா. she has done well so far. ஓகே, இது present continuous tenseல சொல்றோம், இது present perfect tenseல சொல்றோம். இப்போ so far மேக்ஸிமம் perfect tenseல தான் பயன்படுத்துவோம். இருந்தாலும் present tenseலயும் பயன்படுத்தலாம், present perfect continuous tenseலயும் பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் நீங்க என்ன வந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா? அதுதான் இது. அப்ப இது என்ன WH கொஸ்டின் வரும்போது இயல்பா நம்ம கொஸ்டின் எப்படி கேட்போம்? இதை விட்டுருங்க. இயல்பா ஹாவோ, அதாவது சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி ஹாவ் அல்லது ஹாஸ் வரும். இதான் கொஸ்டின் கேட்கறதுக்கான ரூல்ஸ். இப்போ யூ சப்ஜெக்டா வரும்போது நம்ம ஹாவ் தான் கேட்க போறோம். ஹாவ் யூ டன் so far? have you done so far? இதுதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வாட்ங்கிற கொஸ்டின் WH வந்து முன்னாடி சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். வாட் have you done so far? இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்து இருக்கிறீர்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும். வாட் have you done so far? ஓகே, got it? நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை பக்கம் இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க, எத்தனை பக்கங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம். how many pages, எத்தனை பக்கம். have you read so far? இது வரைக்கும் எத்தனை பக்கம் படிச்சிருக்கீங்கிறத நம்ம இப்படிதான் கொஸ்டின் கேட்கணும். இயல்பா கொஸ்டின் கேட்கறத ஹாஸோல வச்சு கேட்போம். அதுக்கு முன்னாடி WH வரும்போது WH தான் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, how many pages have you read so far? இது வரைக்கும் நீங்க எத்தனை பக்கங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இவ்வளவு நேரமா நீங்க எங்க போனீங்க? அடிக்கடி இதுதான் நம்ம கேட்போம். இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? where you have you been so far? where you have been so far? இப்போ ஒருத்தவங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பீன் தான் சொல்லணும். போயிருக்காங்க இன்னும் அவங்க வரல அப்படின்னா கான் தான் சொல்லணும். ஓகே, இப்ப கான் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இப்ப பீன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க இங்க இருந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க, அதனாலதான் நம்ம பீன் சேர்த்திருக்கோம். where you have been so far? இவ்வளவு நேரமா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறோம். ஓகே, got it? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, இவ்வளவு நேரமா நீ எங்க போன, இல்லைன்னா இவ்வளவு நேரமா நீ எங்க போன அப்படின்னு தான் கேக்குறோம். நீ எங்க இருக்கிற, எங்க போயிருக்கிற அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுங்களேன். அப்ப இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வேர் WH கொஸ்டின்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் WH கொஸ்டினை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இயல்பா கேட்கறது have you gone? எங்க போயிருக்கிற அப்படின்னு கேக்குறோம். where have you gone so far? இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருக்க? where have you gone so far? ஓகே, முன்ன சொன்னது been சொன்னோம், அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, அதனால where have you been so farன்னு கேட்டோம். இப்ப அவங்க போயிருக்கிறாங்க, இன்னும் வரல, எங்க போயிருக்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். where have you gone so far? இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருக்கிற, எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்டிங்கான நபரை சந்திச்சு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறோம். இதை எப்படி கேட்கலாம்? இது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை சந்திச்சு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறோம். இங்க இடத்துல WH கொஸ்டினே கிடையாது, அதனால நம்ம have தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம். have you met anyone? anyoneனா யாரையாவது, இன்ட்ரெஸ்டிங், anyone interesting person.
இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இல்ல இன்ட்ரெஸ்டிங் so far. Okay, have you met anyone interesting so far? நீ இது வரைக்கும் யாரையாவது அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை சந்திச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல பர்சன் அப்படிங்கிறதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ சோஃபாருங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும். ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ் அல்லது ஹேஸ், அதுக்கப்புறம் verb 3, அதுக்கப்புறமா so far. ஓகே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டினா இருந்தா இவங்க முன்னாடி வந்துருவாங்க. ஹாவோ அல்லது ஹேஸோ, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb 3, அப்புறமா so far கொடுத்து கொஸ்டின் மார்க். ஓகே, இதே WH கொஸ்டினா இருந்தா WH கொஸ்டினை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு மற்றது எல்லாம் அப்படியே வந்துடும். ஓகே, நம்ம சேனல்ல இப்போதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் நீங்க எத்தனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு உங்களை கேட்குறேன். இப்போ எத்தனை பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.